இப்படி தன்னையே மரியாதை இல்லாம பேசிட்டு போன இந்த ராதிகாவை நான் பழிவாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரியுமே ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது இந்த பக்கம் பாக்கியாவையும் கோபியும் ஒன்று சேர்க்கணும், அதே நேரத்தில் இந்த ராதிகாவை கோபியோட வாழ்க்கையை விட்டு பிரிச்சு எடுக்கணும்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட திட்டங்களையுமே பக்காவா போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே எப்பவும் போலயே பாக்கியா தனக்கு வந்த பொங்கல் ஆர்டர் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது நிறைய ஆர்டர் வந்திருக்கு, கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு இந்த ஆர்டர் பண்ண முடியாது, கண்டிப்பா இந்த ஆர்டருக்கு நமக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே பாக்கியா நமக்கு பண்ண உதவிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அதே நேரம் அவகிட்ட ரொம்பவே சகஜமா பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவளுக்கு பண்ண எல்லா துரோகத்தையும் மறந்து என்னை மன்னிச்சு மறுபடியுமே மனுஷனாக்கியிருக்கா, கண்டிப்பா இதுக்காகவே நான் கண்டிப்பா பாக்கியாட்ட நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே பாக்கியாட்ட பேச போறாங்க. ஆனா அதே நேரத்தில் எங்க பாக்கியாவுமே டைனிங் டேபிள்ல எங்க அமிர்தாக்கும் எழிலுக்கும் பரிமாறிக்கிட்டு இந்த பக்கம் பொங்கல் ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கு, எழில் என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எழிலுமே வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லப்பா இந்த மாதிரி புதுசா எம்ப்ளாயிஸை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டெம்பரரி எம்ப்ளாயிஸ் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய ஒர்க் இருக்கு, இதை நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நிறைய லாஸ் ஆகும், சொல்லப்போனால் நம்ம இந்த எடுத்த ஆர்டருக்கும் அந்த வர லாப கணக்குக்கும் எல்லாமே ஈக்குவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எழிலுமே எனக்கு ஒரு ஐடியா தோணுதுமா, பேசாம நீ கோபிகிட்ட பேசி பாரு, அவரோட ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் ஆளுங்களை மாற்றி விட்டா கூட அவங்கள வச்சு நம்ம வேலையை முடிக்க ட்ரை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க வர்றவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம்ல, வேற என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாக்கியாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சரி பேசாம அங்கே வரட்டு கோபி வந்தோன்னு நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க. கரெக்டாக எப்பவும் போலயே கோபி, ஈஸ்வரி, இனியா இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போ அவங்க முன்னாடியே இந்த பக்கம் கோபி கிட்ட, கோபி இந்த மாதிரி எனக்கு பொங்கல் ஆர்டர் நிறைய வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க, உங்களால் அதை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் கோபியுமே என்ன பாக்கியா இதை போய் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் நீ கேட்கவே தேவையில்ல, ஆல்ரெடி என்னோட கிளவுட் கிச்சனில் நிறைய பேருக்கு நான் லீவ் கொடுத்து ஃப்ரீயாக தான் உட்கார வச்சிருக்கேன், சொல்லப்போனால் சேலரியோட உட்காந்துட்டு இருக்காங்க, நான் அவங்க எல்லாரையுமே உன்னோட கிச்சனுக்கு அனுப்பி வைக்கிறேன், உனக்கு என்னென்ன வேலை வேணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ கிளவுட் கிச்சன் அனுப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி எங்க கோபியுமே பாக்கியாக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு சரியான ஐடியா வருது. ஏப்பா இந்த மாதிரி எதுக்காக நீ இந்த மாதிரி பாக்கியா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உரிமையோட சொல்ல வேண்டியதானே, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக நானும் என்னோட ஆட்களும் வருவேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு இந்த பக்கம் கோபி கிட்ட டபுள் கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவுமே இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் நான் பணம் கொடுத்துருவேன், ஏன்னா கண்டிப்பா உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு நான் பேமெண்ட் கொடுக்கறது உறுதி தான், அதுல நான் தராமலாம் இருக்க முடியாது, நான் சும்மாவும் அவங்களை கூப்பிட்டு வச்சு வேலை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கோபி இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஓகே பாக்கியா என் எம்ப்ளாயிஸ் வருவாங்க, அதே நேரத்துல அவங்க கூட நானும் அவங்கள ஹேண்டில் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோபி சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த விஷயம் கொஞ்சம் பாக்கியாவுக்கும் நல்லதா தான் படுது. ஏன்னா இன்னொரு எம்ப்ளாயிஸ் வர்றப்போ கண்டிப்பா அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தா மட்டும்தான் அவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஓகே கோபி நாளைக்கு அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் போறப்போ கண்டிப்பா உங்களோட எம்ப்ளாயிஸோட நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எப்பவுமே பாக்கியா தன்னோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இங்க இனியா கிட்ட, பாத்தியா உங்க அம்மா மொத்த முறையா இந்த பக்கம் உங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா, இதே ஹெல்ப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீட்டி அதுக்கப்புறம் பாக்கியாவையும் கோபியும் ஒன்று சேர்க்கறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லி இனியா கிட்ட ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே எப்பவும் போல ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ராதிகாவும் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களே ரொம்ப வருத்தத்தோட இந்த ஈஸ்வரி சரியான விஷப்பம்பு போல இருக்கு, கூட இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு, சொல்லப்போனா இந்த விஷயத்துல நம்மளும் இறங்கி வேலை செய்யணும், இப்போ நம்ம கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாளைக்கு நம்ம போய் தான் ஆகணும், நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கு நம்மளோட வேலைன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கோபி நம்ம வாழ்க்கையை விட்டு பெரிய நிலைமை வந்துடும், அப்போ கண்டிப்பாக மையவை நான் மறுபடியும் ஏமாத்துற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அவங்களும் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இந்த பக்கம் இனிமேல் நான் வேலைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேலைக்கு பேப்பர் போடுறாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக இங்கே ஈவினிங் கோபி கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்க கோபி, நான் இந்த மாதிரி எனக்கு வேலையில் நிறைய ப்ரெஷர் இருக்கு, என்னால் இதுக்கு மேலே வேலைக்கு போக முடியாது, அதுக்கு பதிலாக நம்மளோட கிளவுட் கிச்சனை எடுத்து நடத்தலான் இருக்கேன், எப்படி பாக்கியா சிங்கிள் உமனா அந்த அவங்களோட கிச்சனை எடுத்து இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட கிளவுட் கிச்சனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கோபியுமே பரவாயில்ல ராதிகா, நீ உண்மையிலுமே பயங்கரமா திங்க் பண்ணியிருக்க, நானுமே என் கூட இருந்து வேலை செய்யறதுக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், நீ கண்டிப்பா என் கூட இருந்தா நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோபியுமே இங்க ராதிகா கிட்ட ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திட்டத்தை கேட்ட உடனே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிச்சிருது. உடனே இவங்களுமே போயிட்டு, ஏண்டா இந்த மாதிரி எதுக்காகடா உன்னோட பிஸ்னஸில் இந்த மாதிரி ராதிகாவை சேர்த்துக்கிட்டு இருக்க, சொல்லப்போனால் அவள் வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்காக உன் ஹோட்டல் வேலையில் அவள் வரா, அவள் குறுக்க வந்தான்னா எல்லாமே நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராதிகாவுமே இங்கே பாருங்க நாங்கள் எங்கள் குடும்ப பிஸ்னஸை பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரிக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போலயும் அடுத்த நாள் காலையில் இங்கே பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கோபியோட ரெஸ்டாரண்ட்லேருந்து நிறைய ஆட்கள் கிளம்புறாங்க. ஆனால் அப்போ கிளம்பும்போது
கோபியோட இந்த பக்கம் வந்து ராதிகாவும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத ஈஸ்வரியுமே கண்டிப்பா இன்னைக்கு கோபியும் பாக்கியாவும் ஒண்ணா பேசிக்கிட்டு இங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த நான் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுமே இனியா செல்லியனை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்து ஹோட்டலுக்கு கிளம்பி வராங்க. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. இந்த பக்கம் பாக்கியாவும் ராதிகா, இன்னொரு பக்கம் கோபி, நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராதிகா அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு மேல நானும் அவ அளவுக்கு இறங்கி ஆடினா மட்டும்தான் என் பையனோட வாழ்க்கையில இருந்து ராதிகாவை நான் துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவமா ராதிகாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க.